வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி 100th மினி விலாக் செலிப்ரேஷன். ஸோ இது வந்து நீங்கள் இல்லைன்னா சாத்தியம் இல்லவே இல்லை. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். வாங்க இது என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து விநாயகருக்கு ஃபேவரட்டான கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். அதுவும் பூர்ண கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி மாவுலாம் எடுக்கல, பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா பூர்ணத்துக்கு வந்து தேங்காய், வெல்லம், பொட்டுக்கலை இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் சைடில் இப்படி தான் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ப்ளெயினாக இப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை அப்படியே சாப்பிட்லாம். சரி, ஓகே, இன்றைக்கி கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு கொழுக்கட்டை செய்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு பூர்ணத்தை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னா அவ்வளோதான், கொழுக்கட்டை ஷேப் ரெடி. ஸோ இதை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா கொழுக்கட்டை தயார். ஸோ இதை வந்து சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. வேணுமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.